மேடம் எங்க கிளம்பிட்டாங்கன்னு தெரியலையே. கேப்போமா, எங்க கிளம்பிட்டீங்க? எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். இப்படியா? எங்கன்ட்டு போய் பார்க்கலாமா? ஏன்னா இது ரொம்ப கண்டிப்பா நீங்களா பாத்தியாகணும். இது செம்ம பெரிய சர்ப்ரைஸ் ஆன வீடியோ. இந்த நாளைக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். செம்ம சர்ப்ரைஸ் வீடியோ ஒண்ணு. ஸோ நீங்க வீடியோ பார்க்க உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட தம்ப்நெயிலே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம வார்த்தையால சொன்னா பத்தாது. நாங்களே போய் இதை தெரிஞ்சுக்க போறோம். போய் தெரிஞ்சுக்கலாமா எங்க போறோன்ட்டு? ஓகே, வீடியோ எல்லாத்தையும் ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நாங்க எங்க போறோன்றது ஒவ்வொன்றும் தெரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ட்ரெஸ்டா வீடியோ. டிக்கெட் வாங்கியாச்சு. பாத்தீங்களா? 2 பேர் டிக்கெட்டு. டேய் எங்க போற? அங்க பாருங்க, போன் நோண்டிட்டு இருக்கா. டிக்கெட் வாங்கியாச்சு. அங்க போயிட்டு இது என்ன எதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் காட்டுறோம். ஓகேவா? நாங்க கிளம்புறோம். இருங்க எங்க அண்ணனுங்கெல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு ஸ்டைலா கிளம்பிருக்காங்க. எங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறாரு. இங்க பாருங்க, எல்லாரும் கிளம்பிட்டாங்க டிக்கெட் எடுத்துட்டு. ஓகே, ஜாலியா ஃபன் பண்ணுவோம். ஏய் நீ 3 தானே கேட்ட? ஆமா. அப்புறம் டிக்கெட் ஓகே, போயிட்டாங்க. எங்க போயிட்டு என்ன பண்றோன்றதெல்லாம் ஃபன் பண்றதெல்லாம் காமிக்கிறோம். சரியா? நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம். எங்க ஏன் சுழல்கிறாய் என்று பூமியை கேட்பாயா? சில நேரம் மரமாவோம், கிளைகள் அசைப்போம், இலையால் இசைப்போம். சிறகிழந்த சருகாய் விழுவோம், விழுந்தும் அசைவோம். மிதிக்காதே எம்மை, எம் அசைவை சிலர் நடனம் என்பர். நாங்கள் அதை மூச்சிப்போம். முடியக்கூடாதல்லவா? பாடல் நிறுத்தி பார்க்கின்றாய். நிற்போம் என்று நினைத்தாயோ? எம் இதய துடிப்பில் இசை செய்வோம், எம் வழிகள் சேர்த்து மொழி செய்வோம். அப்போது என்ன செய்வாய்? எம் அசைவை பார்க்க யாரும் வேண்டாம், பாராட்ட கரவொலி வேண்டாம், கொண்டாட விருதுகள் வேண்டாம். இந்த ஆட்டம் உனக்கல்ல, எமக்கு. சூப்பர். ஆண்டி, அங்கிள், குட்டி, பாட்டி எல்லாருக்கும் பிடிக்குது. இந்த பக்கம் கேட்கலாமா? பின்னாடி கேட்கலாமா? நீங்க டயர்டா இருக்கீங்களா எல்லாரும்? நான் வரட்டா கீழே? எஸ் பேபி, லவ் யூ டூ பேபி. நான் வரேன். லவ் யூ சொன்னதுக்காகவே வரேன். நான் அனுப்பி விடுறேன் பாருங்க. வீடியோ இப்படி வைங்க கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே டன். திரும்புடா. அந்த லைட். ஓகே ஓகே டன். ஓகே நீங்க Night Hawk, Idayan Robotic Heart Surgery, Night Bite, Rack Academy, Ampa Sky One, Wonder Visuals, Star Events, SS Valley Parking, Creative Glass Studio, Media Boy, 3D Selfie, Stephen Lallan, Daksha Stylist, Via Creation, NGO.
வந்து ஒரு ஆக்டராவோ இல்ல மாஸ்டர் கிட்ட ஒர்க் பண்ணவராவோ இல்லைன்னா ஒரு ஃபேனா தான் வந்திருக்கேன். நீங்க கூப்பிட்டீங்கன்னா வரல. எங்க இருந்திருந்தாலும் கன்ஃபார்மா நான் இன்னைக்கு இந்த டைம்ல இங்கதான் இருந்திருப்பேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம், இங்க இருக்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம். நீங்க ஃபர்ஸ்ட் பண்ற இந்த கான்சர்ட் இங்க வர்றது எங்களுக்குலாம் ஆனர், அது ஒரு பெருமை, எங்களுக்கு பெருமை. ஆமா உண்மையா டான்ஸ்ங்கிறது எப்படி வகுக்கப்படும்னா பிரபுதேவாக்கு முன்னாடி அதான் உண்மை இல்லையா? மொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு கலை. குட்டி குழந்தைங்களெல்லாம் ஆட வச்சாரு. டான்ஸுக்காக தியேட்டருக்கு ஒன் ஆஃப் டான்ஸ் கோரியோகிராஃபி பிரபுதேவா மாஸ்டர். நீங்க ரொம்ப 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 வெரி வெரி ஹாப்பி டு பி. நான் ரொம்ப டைம் எடுத்துக்கல. யூ ஹேவ் லாட் ஆஃப் எவ்வளவு டைம் எடுத்தாலும் ஜாலியாக பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இங்க வந்ததுல. அண்ட் உட்காந்து நிறைய டான்ஸ் என்ஜாய் பண்ண இவரு லிங்கம் அவரே கேட்டு நான் பார்த்தே ஆகணும்னு. So we are very very happy for you. All the best. Thank you. Thank you. தனுஷ் சார் அவ்வளவுதானா சார்? சார் என்னம்மா என்ன கேக்குறீங்க? பாட்டா என்ன சொல்றீங்கன்னே தெரியலையே. எனக்கு சம்மந்தம் இல்லை சார். சார் டான்ஸா சார்? நடக்க போய்கிட்டு நிக்கிறீங்க சார். பயங்கரமா ஆடுவீங்க, அதெல்லாம் உலகமே சொல்லுங்க. போயிடலாமா மாஸ்டர்? நீங்க மாஸ்டர் நீங்க ரெஸ்ட் எடுக்கலீங்க மாஸ்டர். ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் மாஸ்டர். இங்க பாருங்க மாஸ்டர், எந்த ஒரு கான்சர்ட்டுக்குமே எங்க மாமனார் வந்ததே இல்ல. உங்க டான்ஸ் கான்சர்ட்டுக்கு வந்திருக்காரு பாருங்க மாஸ்டர். அங்க பாருங்க டான்ஸ்னாலே ஓடுவாரு, உங்களுக்காக வந்திருக்காரு. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ சோ மச். இன்னும் இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள்லாம் இந்த மேடையில காத்துட்டு இருக்கு. இப்ப அடுத்தபடியா தனுஷ் சார் இங்க வந்துட்டு போயிட்டாரு. நீக்கு பீக்ல போயிட்டு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அதனால அது எந்த அளவுக்கு பீக் அப்படின்றது ஒருத்தர் பாடலால காட்ட போறாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நல்ல கைத்தட்டல. லெட்ஸ் வெல்கம் சிங்கர் சுப்லாஷ்னி ஆன் ஸ்டேஜ். They are so sweet, so hardworking. நான் வந்து போறேன், அவங்க ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஹார்ட் ஒர்க். ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ. சூப்பர் மாஸ்டர். சோ இந்த மீட்டிங் பீரியட்ல டென்ஷன் ஆயிட்டு இருந்தேன், அப்புறமா டென்ஷன் ஆச்சு. ஆனா இப்போ நம்ம வீட்டு ஆளுங்க மாதிரி தான் இருக்கு, பட் இருந்தாலும் ஒரு டென்ஷனா இருக்கு. கரெக்டா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேயா? தேங்க்யூ. இந்த தண்டரங்க தான் மாஸ்டர் உங்களை இன்னைக்கு இங்க நிற்க வச்சிருக்கு மாஸ்டர். அதாவது ஃபர்ஸ்ட் உங்க தியேட்டர்ல ஸ்கிரீன் கிரிக்கற தேவனை கண்டையில போக என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இல்ல அப்படி எல்லாம் சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா மாஸ்டர் நிறைய சர்ப்ரைஸ். ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஆடுறேன். ரொம்ப வருஷம் நம்ம டான்ஸ். சரி அவங்க கூடவே புதுவா மாஸ்டர் எல்லா கான்சர்ட்லயும் டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா டான்ஸுக்கே ஒரு கான்சர்ட் வச்சாரு பாருங்க. இவருக்காக ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கணும் நம்ம. இந்த நாளுக்காக வேண்டி அங்க பாரு சாத்தியமானது. சோ மக்களே, இந்த சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். இல்ல என்ன இன்னும் ஆட வைக்கிறது இந்த சத்தமும் இந்த லவ் தான். வேற என்ன இருக்க முடியும்? வேற ஒன்றும். அண்ட் அப்கோர்ஸ் எங்க அப்பா அந்த ஜீன்
எங்க அப்பாவோட ஜீன் இருக்கிறதால வேற அது சூப்பர் ஜீன். தட் இஸ் மை பிகெஸ்ட் ரீசன். அண்ட் நான் இவ்வளவு நாளா 1990s 2000 ஓடுறது காரணம் அப்கோர்ஸ் எங்க யூனியன் டான்ஸஸ். அவங்கள பார்த்தே வளர்த்தேன். அவங்க என்ன வளர்த்துருக்காங்க. குடும்ப நண்பர்கள் நாங்க. அம்மா, எங்க அம்மா எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பத்தை பக்கத்துல நாங்க ஒரு இடத்துல நாங்க ஒரு தோட்டத்தில் இருந்தாங்க. ரொம்ப உயிரா இருந்துச்சு. இவர் வந்து எப்படி கேட்டீங்கன்னா அது மியூசிக் கான்சர்ட். ஒரு 9 months பேபில இருந்து 90 years பார்ட்டி வரைக்கும் வைப் பண்ணா அது நம்ம பிரபு மாஸ்டர் கான்சர்ட். ஏன்னா எவ்வளவோ புயல பார்த்துட்டோம். இந்த நடன புயல பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து உடம்பெல்லாம் புல்ல வைக்குது. நானா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்து ஒரு தடவை நினைச்சேன் நான் மியூசிக் கான்சர்ட்ஸ் நடந்த now please come now. அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா I want more in the rain. கொஞ்சம் அக்கம் போறா வர சொன்னாரு வந்து திடீர்னு வாய்ப்புல வரப்பட்டாரு. படாத படம் இதேதான் ஷூட்டிங்ல. இந்த ரோஜா தான் சாட்சி. எப்ப ராசியா படம் வந்து இதே அக்க போடும். திடீர்னு மூக்குக்குள்ள வரல ஆட்டம் பண்ண நான் என்ன பண்றது? தேக்கலைன்னு சொல்றது கிடையாது. உண்மையிலே நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்தியாவுக்கு கிடைச்ச மைக்கேல் ஜாக்சன். அத முன்னாள் தமிழர் ஏழாமாவே சொல்லியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய 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 ஒரு பொசிஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அவர் ப்ரோக்ராம பார்த்து உங்க கூட்டத்துல நானும் ஒரு ஆளா வந்து நிக்கிறேன். ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை கூட்டாம தான் நான் ரொம்ப கோவப்பட்டிருப்பேன். நீங்க வந்தே ஆகணும் சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இங்க வந்தா அவர் கூட நடிச்ச எல்லாரும் நிக்கிறவங்க தான் இந்த மாதிரிலாம் என்ன என்ன எப்படி அவ்வளவு உழைப்பு. இப்படி ஒரு சூப்பரான நிகழ்ச்சி, இப்படி ஒரு செம்ம அரேஞ்ச் பண்ணி இவ்ளோ இந்த ஒரு புது ஐடியாவை கொண்டு வந்தது நம்ம ஷோவோட டைரக்டர். இவருக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட்ஸ் போகும். சோ கண்டிப்பா இந்த நேரத்துல நம்ம ஷோவோட டைரக்டர் இந்த மேடை கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். சோ ஷோவோட டைரக்டர், ஆக்டர், ரைட்டர், ப்ரொடியூசர் மிஸ்டர் ஹரிகுமார் அவர்களை மேடை
பயங்கரமா இருக்கு. இதுக்கே இப்படி இருக்குன்னா அந்த மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்? அகல வந்தார் என்றா, சம்மந்தி வந்தார் என்றா, சித்தப்பு வந்தார் என்றா, ஸ்நேகித வந்தார் என்றா, பெற்ற அடுத்த கூட்டம் எல்லாம் திரண்டு வருது என்றா. சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா. கூட இல்ல, she told இல்ல நான் பண்றோம் அப்படின்னா both such a friendly what to say. எப்படி தேங்க்ஸ் எல்லாம் சொல்றது இல்ல, ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் சொல்றது இல்ல. லைக் சொன்ன மாதிரி நீங்க தேங்க்ஸ் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அங்க பக்கம் அங்க பாங்க. டிஜே அப்பப்ப ஃபீல் பண்ணி அப்படி போடுவாரு. நீங்க தப்பா இருக்க சாங் போடுவாரு. நெக்ஸ்ட் ரோஜா பாருங்க, ரோஜா ரோஜா போடுவாங்க அவரே சொல்லிட்டாங்க. இருப்பா இருப்பா ரோஜா மேம் பேசுவாங்க. அதுக்கு முன்னாடி ரோஜா மேம், மாஸ்டர் நிறைய பேர் கூட ஆடிருக்காங்க, நீங்களும் நிறைய பேர் டான்ஸ் ஆடிருக்கீங்க. ஆனா மாஸ்டர் வந்து எனக்கே டஃப் கொடுக்குறப்ப ரோஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எப்படி அவரோட நடிக்கிறது கஷ்டமா இல்ல டான்ஸ் ஆடுறது கஷ்டமா? டான்ஸ் ஆடுறது ரொம்ப கஷ்டம். சோ முதல்ல எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃபிலிம் ப்ரோக்ராம்க்கு நான் வந்திருக்கேன். ஒன்லி பிகாஸ் ஆஃப் பிரபு சார். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நாங்க லக்கின்னு சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு லெஜண்ட் கூட நாங்க டான்ஸ் ஆடி இருக்கிறோம். அவரோட லைஃப் ஜெர்னில நாங்க இருக்கிறோங்கிறது நாங்க பெருமையா சொல்லிக்கிறோம். அண்ட் எல்லாரோட நிறைய ஹிட் சாங்ஸ் எனக்கு தான் இருக்கு. யப்பா யப்பா ஐயப்பா, மஸ்தானா மஸ்தானா நீதான் எனக்கு மச்சானா, அது ஒரு சாங். அப்புறம் இப்போ ரீசெண்டா விஜய் படத்துல வந்திருக்கு. எல்லாரும் அது யூடியூப்ல அடிக்கும் போது நாங்க தான் தெரியுறோம். கரு 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 பாய். அப்புறம் பேங்காக்ல ஒரு சாங், காதல் வானிலே காதல் வானிலே. சோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போனா மாஸ்டரோட ஹிட் சாங்ஸ்ல நிறைய நான் இருக்கிறேன். நான் லக்கின்னு மறுபடியும் சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாருமே மைக்கேல் ஜாக்சன் பார்த்ததில்ல, ஆனா இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் பார்த்திருக்கோம், அவங்க கூட ஒர்க் பண்ணிருக்கோம். ஆனா இன்னைக்கு அவங்க டான்ஸ் நீங்க எல்லாம் பார்த்திருக்கீங்க. சோ நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன், இந்த பிலிம் இண்டஸ்ட்ரி வரைக்கும் இருக்கிற வரைக்கும், இந்த பிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கிற வரைக்கும், டான்ஸ் இருக்கிற வரைக்கும், அப்போ இப்போ எப்போ இந்தியன்
மாஸ்டர், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பிரபுதேவா மாஸ்டரோட யூனிவர்ஸ்ல யார் யார் இருக்காங்கன்னு நீங்களே பாருங்களேன். எல்லாம் பாத்துட்டீங்களா? சூப்பர். சோ மாஸ்டர், உங்களோட இந்த சினிமா ஜர்னில ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேஸ் பேக் டு பேக் நடிச்ச 2 பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ் மீனா மேம் அண்ட் ரோஜா மேம் இங்க இருக்காங்க. Thank you. What a surprise. Thank you. So மீனா மேம் உங்ககிட்ட ஆரம்பிச்சிருவோம். மேம் 30 years of friendship, இந்த பாண்ட பத்தி மாஸ்டர் கூட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். பிரபு மாஸ்டர் வந்து நான் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது வந்து ஒரு கொரியோகிராஃபர். ஃபர்ஸ்ட் மீட் பண்ண ஒரு இடம்னா சென்னை ஏர்போர்ட்ல. நாங்க 2 பேரும் ஒரே ஃபிளைட் ஏறணும், ஒரே இடத்துல இறங்கணும், ஒரே ஹோட்டல்ல போய் தங்கணும்.
நான் தான் அப்படின்னு. That's how we started. In fact, almost எங்க career almost ஒன்னா ஆரம்பிச்சோன்னு கூட சொல்லலாம். And அதுக்கப்புறம் நிறைய படங்கள், தெலுங்குல நிறைய படங்கள் அவரோட கொரியோகிராஃபில நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். One of the most toughest choreographer. Absolutely. But இப்போ எத்தனையோ சாங்ஸ் பண்ணியிருக்கிறேன். அவரை கொரியோகிராஃப் பண்ண சாங்ஸ் மாத்திரம் எப்பவுமே ரொம்ப தனியா இருக்கும். And Master, it's such a pleasure to watch you dance after such a long time. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட டேட்ல பார்த்து நீங்க ஆடுறத பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Really happy. First of all, thank you so much. Welcome and Shreyas அவர்களே welcome. Hi. Okay guys, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ட்ரெண்டிங்கான சாங் ஆடின ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர், ஒரு ஹீரோயின் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. நல்ல கைத்தட்டலுடன் let's welcome நிஷ்மிகா. எதுக்கு வந்தோனே தெரியாம வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. பாத்துக்கோங்க. அது எந்த இடம்? எனக்கு சத்தியமா சரி நீங்க இரு, நான் அங்க போய் பார்க்கலாம். வாடா.
யாரடி நீ மோகினி அங்கமே உன்னை கண்டதும் என்பம் பொங்குது தன்னாலே ஏதோ பெரிய சம்பவம் பண்ண போறேன்னு பயங்கரமா பேக் பண்ணிட்டு கிளம்பி வந்தீங்க, துணிமணி எல்லாம் எடுத்துட்டு, அதான் இந்த சம்பவமா சார்? எல்லாருக்கும் வணக்கம். இல்ல நான் உள்ள ஏறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பில்டப்லாம் சொன்னாங்க. என்னமோ இல்ல புதுசா இருந்துச்சு கேட்கறது. என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு சுவர்களே உண்மையை கேட்டுப்பார், அந்த மாதிரி. சரி, ஓகே, நம்மளே மாத்தி மாத்தி டேமேஜ் பண்ணிக்கலாம். நன்றி நன்றி. சரி, போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தங்க தான் இங்க ஆட போறாங்க. நீ சொல்லுவே அப்பப்போ யாருன்னு கெஸ் பண்ணி பாப்போம். லக்ஷ்மி ராய். ஆல் கைஸ் லைக்ஸ் லக்ஷ்மி ராய். ராய் லக்ஷ்மி அவர்கள் கூப்பிடுமா? பட் என்னதான் லட்சுமி ராய் யார் வந்தாலும் இங்க இருக்கிற ஒட்டுமொத்த கூட்டம் இங்க இருக்கிறது பிரபுமதேவா மாஸ்டருக்கு மட்டும்தான். நான் என்னோட கெரியர்ல என்னோட லைஃப்ல டான்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது பிரபுதேவா மாஸ்டர்னாலதான். ஸோ அப்படிதான் என்னோட லைஃப் டான்சிங் கெரியர் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு அவரோட சேர்ந்து ஒரே ஸ்டேஜ் ஷேர் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் டு மாஸ்டர் அண்ட் தேங்க்ஸ் டு என்டையர் டீம். Thank you so much. All right, ladies and gentlemen, ஒரு ஹாட்டான சிஸ்லிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு let's welcome
என்ஜாய் பண்ணீங்க, பாதியிலே வந்துட்டீங்க. இப்போ சண்டேச்சு மாட்டிங்கன்னா நானே அவ சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. நான் ஆட்டோல கிட்டல முட்டிக்க போறேன். எப்படி இருந்துச்சு ஈவெண்ட்? எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு. ஈவெண்ட் போயிட்டு வந்துட்டு தூங்கிட்டு காலையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஈவெண்ட் பாத்தீங்கன்னா நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ஆமா, என்ன சொல்றது, எனக்கு பிடிச்சவங்க நிறைய பேரு. நானே சொல்லியிருப்பேன், என்ன சொல்றது, பிரபுதேவா மாஸ்டர், தனுஷ் சார், அதுக்கப்புறம் இந்த காஞ்சனா ஒன்ல ஹீரோயின் அவங்க, அப்புறம் இவங்க மீனா மேடம், ரோஜா மேடம், இவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. நான் சொல்றதுல கம்மி. வடிவேல் சார், ஆமா, அதுக்கப்புறம் டைரக்டர் ரெமோ படத்துல கூட டைரக்டர் வருவாங்கல்ல அவங்க. என்னன்னா நம்மளால போட்டோஸ் தான் எடுக்க முடியல தவிர நாங்க நேர்ல இவ்வளோ பெரியும் பார்த்துட்டோம். நான் சொல்றது எல்லாம் கம்மி, நிறைய பேர் பார்த்து நீங்களே தெரிஞ்சிருவீங்க. டான்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. மாஸ்டர், ஆமா, நான் வந்து தனுஷ் சார்லாம் வருவாங்கலாம் எதிர்பார்த்தேன். தனுஷ் சாரோட சின்ன பையன். ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்க எங்க 2 பேருக்குமே ஃபேவரட் ஹீரோ பாத்தீங்கன்னா தனுஷ் தான். சோ வந்து அவங்களெல்லாம் கிட்ட நேர்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு 5 மீட்டரு அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவ்வளோ பக்கத்துல பார்த்தேன். எங்களுக்கு இவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்டா இருந்தது, சூப்பரா இருந்தது. இதுக்கு எல்லாம் காரணம் யாருன்னா எங்க அண்ணா தான் கூட்டிட்டு போனாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய் அண்ணா தான் எங்களுக்கு இதெல்லாம் இன்வைட் பண்ணி ஹெல்ப் பண்ணி வாங்கடா கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணாரு. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. இல்லைன்னா ஏன்னா வந்து நாங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நாங்க கண்டிப்பா மிஸ் பண்ணியிருப்போம். சோ வந்து எங்களுக்கு நாங்களும் போறோம், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி மேனரா எங்களை கூப்பிட்டாரு. எப்பயுமே எது நடந்தாலுமே எங்களை ஒரு ஃபேமிலி மேனரா தான் கூப்பிடுவாரு, தனியெல்லாம் பிரிச்சு பேசவே மாட்டாரு எப்பயுமே. அப்புறம் வந்துட்டதுக்கு அப்புறமே எங்களுக்கு கால் பண்ணி போயிட்டீங்களாடா வீட்டுக்கு, பத்திரமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறைப்பட்டு ரொம்ப அக்கறைப்பட்டு கேட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வந்தப்பையும் மீட் பண்ணாரு, பேசினாரு ஃபேமிலியோட. ஒரு ஹெல்ப் அப்படின்னும் போது டக்குன்னு எங்களுக்கு கேட்ட உடனே செஞ்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி இதை நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவரே தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்கு, ஸோ நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு. எங்களுக்கு அவரே டிக்கெட் கொடுத்தாரு. சோ வந்து நாங்க ஜாலியா போனோம், என்ஜாய் பண்ணோம். நிறைய பேர், அதுவும் இல்லாம ஃபேமிலி மேனெல்லாம் நிறைய பேர் போட்டோ வேற எடுத்தாங்க. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியே நிறைய பேர் போட்டோ எல்லாம் எடுத்துருக்கதெல்லாம் ஆட் பண்றேன். நிறைய பேர் எடுத்தாங்க. நிறைய பேர் வந்து எங்க கேமரால சார்ஜும் இல்லையா, ஆமா, போன்லயும் சார்ஜ் இல்ல, எதுலயுமே இல்ல. என்ன பண்றது, எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது கோல்டு. சோ வந்து நான் இப்பதான் கொஞ்சம் கியூர் ஆயிட்டே வரேன்னா, எனக்கு வந்து ரொம்ப மறுபடியும் உடம்பு முடியாம ஆயிடப்போகுதுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு கொஞ்சம் முடியற ஸ்டேஜ்ல நான் கிளம்பி வந்துட்டோம். அதனால வந்து நிறைய பேர் எங்களால கவர் பண்ணவும் முடியல. நிறைய பேருக்கு அங்கேயும் எங்களை தெரிஞ்சிருந்தது, நிறைய பேர் வந்துட்டாங்க. எல்லாரும் பாத்துட்டு ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நேற்று டே ஃபுல்லா எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நிறைய பேர் நாங்க மீட் பண்ணுவோமா அப்படின்னு நினைச்சவங்களை எல்லாத்தையுமே நாங்க எங்க கண்ணு முன்னாடியே பார்க்கும் போது எங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு ஹாப்பினஸ், ஜாலியா நாங்களும் என்ஜாய் பண்ணோம். செம்மையா இருந்துச்சு. எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு பெரியவங்கள இருந்து சிறியவங்க வரைக்கும் வந்திருந்தாங்க. ரொம்ப கூட்டம், க்ரௌடு, செம்ம க்ரௌட். பிரபுதேவா மாஸ்டர்னா அவ்வளோ கூட்டம். இதுவும் இல்லாம அதுக்கும் ஆனா இதுல வரவே இவங்க வருவாங்கன்ட்டு ஒரு இது. ஆனா நிறைய வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ், செலிபிரிட்டிஸ் இவங்கெல்லாம் வருவாங்கன்னு தெரியும். ஆனா வந்து தனுஷ் சார் தான் இதுல எனக்கு ஹைலைட். அப்படியே ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி எனக்கும் குட்டிக்கும். சோ வந்து எல்லாரையும் மீட் பண்ணிருப்போம், எல்லாத்தையும் ஆட் பண்ணிருப்போம், நீங்களே பாத்திருப்பீங்க. ஓகே, எனக்கு வந்து இதுல ரொம்ப சந்தோஷம். இவங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. சோ வந்து பார்க்க முடியாதவங்க எல்லாம் இருப்பீங்க இல்லையா, அவங்கலாம் வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் கூட பெருமையா சொல்லிடுவேன், நான் இவங்கள பாத்திருக்கேன் அவங்கள பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தேவதையின் கண்டெய்ன்ல ஒரு ஹீரோயினி வருவாங்க. தனுஷ் சார் கூட நடிச்சவங்க வந்து தேவதையின் கண்டெய்ன்ல ஒரு ஹீரோயினி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்திருந்தாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு என்னால சொல்ல முடிஞ்சது, அதனால சொன்னேன். ஸோ வந்து வீடியோ ஃபுல்லா பார்த்து நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க வீடியோ பார்த்துக்கோங்க ஃபுல்லா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற டிஃப்ரெண்டான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். பாய்.